கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த 7 மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் 7 மாதத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது புதுசாக வித்தியாசம் இருக்கா, நான் புதுசாக வாங்கியிருக்கேனா, இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்டு ஏதாவது புதுசாக பயிர் பண்ணியிருக்கேனா அப்படின்றது எல்லாத்தையும். ப்ளஸ் இந்த 7 மாதத்தில் நான் ஆன்லைனில் ஆக்டிவாக இல்லை, யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஆக்டிவாக இல்லை. மற்றபடி ஆஃப்லைனில் முன்னாடி இருந்ததை விட அதிகமாகவே ஆக்டிவாக இருந்திருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த 7 மாதத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் போயிட்டு காமிக்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் அகத்தி தான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 60% அகத்தி நான் போட்டுட்டேன். அந்த சைடில் கொஞ்சோன்னு மட்டும் ஆல்ரெடி அதில் அகத்தி போட்டிருந்தோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு உழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் 2-3 நாளில் உழுதுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அகத்தி போட்டுருவேன். இதில் ஃபுல்லாக தெரியுதா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நட்டுருக்கேன். இதில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அகத்தி தான் போட்டிருப்பேன். அந்த கடைசிலையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அகத்தி தான் போட்டிருப்பேன். இப்போ அதில் எப்படி போட்டிருந்தேன், இப்போ தான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இது, அதாவது அது வளர்ந்து கரெக்டாக அறுவடை பண்ணுற டயத்தில் இது ஓரளவு வளர்ந்துடும். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் டிஃப்ரென்ஸ். புல் இருக்குது அப்படி இப்படிலாம் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் புல்லுக்கு சூப்பரான ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா அது களை இவ்வளோ தூரம் வருது, களை வேறு, அதாவது புல் வேறு, கோரை வேறு, சரியா? கோரை நினச்சி நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, கரெக்டாக போட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா கோரை அமைக்கிறோம். நிறையா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்களா, இப்போ இந்த வளருதா, இது பார்த்திங்கன்னா கோரை வந்துருச்சு. ஆனால் நான் பெருசாக அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது கிடையாது. இன்னும் ஒரு 4-5 நாளில் பார்த்திங்கன்னா இந்த கோரை எல்லாமே செத்துரும், அகத்தி வளரும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு மெத்தட் நானாக எதையும் பார்த்து நான் இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. நானாக ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. மேபி நீங்களும் அகத்தி போடுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன மெத்தடுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக அகத்தியை பற்றி நான் போடும்போது A to Z எல்லாத்தையும் நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எனக்கு அகத்தியில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாய்க்காலே பிடிக்க தெரியாது. எப்படி வாய்க்கா பிடிக்கணும், எப்படி தண்ணி பாய்ச்சணும், எப்படி அகத்தியை வளர்க்கணும், எப்படி இது பண்ணணும், எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, அதாவது நான் ஊண்டி இருக்கிறது முதற்கொண்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டான ஸ்பேஸ் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஊண்டிருப்பேன். உள்ளே பார்த்தீங்கன்னா புல் கூட அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அதில் நானாக புல் விட்டுருக்கேன், ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த மாதிரின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் கூட பார்த்தீங்கன்னா இருக்காது. எனக்கே எப்படி சொல்கிறது, நம்மளாம் இதெல்லாம் உண்ணும் பார்த்தாங்கன்னா, யாராவது பார்த்தாங்கன்னா பரவாயில்ல தம்பி நல்லா பண்ணியிருக்கே வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க யாராவது வந்தாங்கன்னா. ஏன்னா இப்போ எல்லாமே தெரிஞ்சு, இப்போ நமக்கு விவசாயத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது விவசாயத்தை பற்றி. இப்போ தான் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஓரளவுக்கு எனக்கு தோணுது பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி, சரியா? இதை நான் என்னென்ன பண்ணேன், அதாவது அகத்தி பற்றி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றுமே தெரியாதுலேருந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தெரியுது அப்படின்றது வரைக்கும் எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அகத்தி பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். யாராவது அகத்தி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கம்பல்சரியாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புறாங்களை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருந்த முஸ்கி எல்லாத்தையும் சந்தோஷ் ப்ரோ இருக்கார்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நம்ம கூண்டு செய்ய நம்ம நண்பர் அவர் காலர்களில் இருக்கார். நம்ம முஸ்கி எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற கருணை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா 2 இதாக போட வேணாம், ஏதாவது ஒன்றாவே போட்டுருவோம் அப்படின்றனால முஸ்கி எல்லாத்தையும் அவர் வளர்த்துட்ருக்காரு. கருணை எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா நான் வளர்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறதுல முஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு புறாவோ இல்லை வேறு எந்த ஒரு புறாவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. முழுக்க பார்த்தீங்கன்னா கருணை மட்டும்தான் இருக்குது. எல்லாம் இறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இறைய போட்டு முடிச்சுட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன். வா 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 வா. கிட்டத்தட்ட 7 மாதம் ஆனாலும் இந்த இறையை மட்டும் மாற்ற மாட்டேறா அப்படின்னு சொல்லி மேபி நினச்சிருக்கலாம் நீங்கள். இறை நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் தான் போடுறேன். கூடிய சீக்கிரம் நான் இறையை மாற்றணும். அதுக்கான வேலையை சீக்கிரமாக நான் பண்ணிடுவேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது, அதாவது இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன ஃபுட்டு, இந்த கடையிலலாம் வாங்கி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நாட்டுக்கோழிக்குன்னு சொல்லி வாங்கி போடுவோமா, இல்லை நம்மளே இந்த கோதுமை இந்த மாதிரி உள்ள விஷயங்களே பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அதில் ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னென்னா அதையே நம்ம போட்டு பழகிட்டோம்னா, அதுக்கே பழகிடுச்சுன்னா அது அந்தளவுக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக கூட வாங்கி போடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அந்தளவுக்கு சரியாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. யாராவது ரெகுலராக அந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி போடுறீங்க, இந்த கம்பெனி ஃபுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற மொத்த கோழிலாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு விட்டுருவேன். அதனால் நம்மகிட்ட இருக்கிற மொத்த புறா கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். மேபி இன்னும் ஒரு சில கோழிங்க வேணால் அங்கிட்ட மேய்ஞ்சிட்டு இருக்கலாம். மற்றபடி ஆமாம் கோழிங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோழி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 கோழி பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்கு. இது ஒரு 14
இது ஒரு 11, 2 குஞ்சு, 2 கோழி. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா அடையில் இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இவர் வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற நாட்டு மாடு. இதுவும் கண்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கும். அது கொஞ்சம் சேட்டை பண்ணும், அதனால் அங்கே பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன். அதை அவுத்து விட்டோன்னா எல்லா பக்கம் போய் நாஸ்தி பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு சூப்பரான ஒரு மாடு, அதாவது குணமான மாடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப நல்ல குணமான மாடு. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அதாவது இந்த குத்துறது வைக்கிறது அந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ அதுவாக அந்த ஈயை விரட்டும் போது ஏதாவது அந்த மாதிரி திரும்பினாதே உண்டு. அந்த மாதிரி டயத்தில் மட்டும் நான் அதுக்கு பயப்படுவேன். ஏன்னா அதுக்கு தெரியாமலே நம்ம மாட்டில் தூக்கி அங்கிட்டு போட்டு விட்ருவோம், போடா பறக்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து சூப்பரான மாடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இப்படி பண்ணுதா. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த மாடு வந்து நம்ம பிரவீன் ப்ரோ இருக்கார்ல, அவரோட மாடு. அவர் அவசரமாக ஒரு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த மாடு வந்து கொடுத்தாரு. இது வந்து இந்த மாடு கண்டுக்குட்டி நான் காமிக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோக்கு வாங்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்கன்னா அதை எடுத்து நான் பின் பண்ண முடியுமா? ஆமாம், பின் பண்ணலாம். அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு இந்த 6 மாதத்தில். யூடியூப் பற்றியோ வீடியோ பற்றியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு மறந்து போச்சு. போக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும். அப்புறம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா எப்படி சொல்கிறது, வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வாங்கலை. நான் முன்னாடியே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பாக நம்ம வந்து மாடு வந்து நாட்டு மாடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லாக தான் பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த மாடை வச்சு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் எனக்கு இருக்குது. எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாா சொல்கிறேன். சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எடுக்கிறீங்க, லீஸுக்கோ சொந்தமோ ஏதோ ஒன்று, இந்த மாதிரி 2 நாட்டு மாடு இருந்தால் போதும், உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மை இருக்குது. அதை நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சொல்கிறேன். சரியா? பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே, அதாவது இந்த செட்டு ஃபுல்லாக அகத்தி போட்டாச்சு. தெரியுதா? இந்த செட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. அதை அகத்தி இது அதுக்கப்புறம் இருக்குல்ல எம்டி பிளேஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அகத்தி போட்டேன். அந்த சைடில் தெரியுதா உங்களுக்கு, அது ஃபுல்லாக அகத்தி, அதிலிருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் மட்டும் அகத்தி போடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் வந்து அகத்தி தான் போட போகிறேன். போட்டுட்டு என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த எம்டி பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தமாக வந்து எம்டி பிளேஸு. இந்த சைடில், அதாவது அந்த சைடில் ஃபுல்லாகவே நம்ம அகத்தி போட்டிருக்கோம். இந்த சைடில் இது ஃபுல்லாக அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்டி பிளேஸ் தான். இதில் வந்து நம்ம அடுத்து வந்து அகத்தி போட போகிறோம். அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்குள்ளே மொத்தமாக உழுது, அதாவது விதைக்கிறதுக்கு ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். இதே பார்த்திங்கன்னா அந்த கண்டு நான் சொன்னேன்ல, இவர் அந்த கண்டு. இவரோட பேர் வந்து உதயா. இவர் வந்து பொட்டக்கண்டு. அதாவது வயிற்றில் இருக்கும்போதே பிரவீன் ப்ரோ வந்து பேர் வச்சிட்டாராமா, இதுக்கு வந்து இது ஆனாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, காலங்கண்டாதான் வரும்னு சொல்லி உதயான்னு சொல்லி வச்சாராம். அதனால் உதயானே பழகிட்டாரா. அதனால் பிறந்ததுக்கப்புறம் பொட்டையா போச்சா, அப்புறம் பேர்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதே பேரே வச்சிட்டாரு. ஆனால் இது பார்க்க தான் பொட்டக்கண்டு, செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காலங்கண்டு மாதிரி எல்லா வேலையும் செய்யும். சரியான ஸ்ட்ராங்கான, ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் பிரவீன் ப்ரோவும் சரி நானும் சரி இப்போ வரைக்கும் மாட்டிலேருந்து ஒரு சொட்டு கூட நான் இன்னும் அவர் எப்படின்னு தெரில. ஆனால் அவருமே பீச்சலை ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கண்டுக்கே விட்டுட்டேன் என்று சொன்னார். நான் இப்போ வரைக்கும் வந்து ஒரு சொட்டு கூட நான் வந்து பால் பீச்சலை, எல்லா பாலுமே பார்த்திங்கன்னா கண்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவர் கண்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற சொல்லி என்று சொன்னார். அதனால் சரி இப்போதைக்கு இதுக்கு பண்ணிவிட்டு இது போட்டு வந்து கிட்டத்தட்ட 4.5 மாதமோ என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5 மாதம் பக்கம். ஏன்னா நான் இப்போ கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் ஆக போகுது. அப்போனா கிட்டத்தட்ட 5 மாதம் கண்டு இது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து பாலெலாம் பீச்சலை, அது பாலில் குடிச்ச போது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். நாட்டு மாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ளஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அதில் வந்து மைனஸே இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மைனஸும் இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான். ஒரு முக்கியமான ப்ளஸ் என்ன தெரியுமா, அதோட சாணத்தை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வந்து இந்த போட்டிருக்கேன்னா இங்கே தான் போடுவேன். இதை வந்து இந்த கோழிங்களுக்கும் குஞ்சுங்களுக்கும் இதிலேருந்து வர இந்த புழு பூச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம போடுற இறையில பாதி இறையை கூட நம்ம கட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நிறையா சாணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். அதில் உள்ள கிளச்சிட்டு அதில் உள்ள கரையானோ இல்லை பூச்சி புழு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது வந்து சாப்பிடும். அதுவே பார்த்திங்கன்னா சரியான ப்ளஸ்ஸு. இதை தாண்டி இன்னும் ஒரு 10 காரணம் இருக்குது நான் ஏன் நாட்டு மாடு வாங்கினேன் அப்படின்றது. நாட்டு மாடை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அதில் நான் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால், வாங்காத மாதிரி இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அப்புறம் நாய்க்குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த செவலப்பையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 7 மாதத்துக்கு முன்னாடி இவன் இருந்தானா என்னென்னு எனக்கே வந்து டவுட்டாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. இவன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டாக். இவனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் எடுத்து நான் சொல்கிறேன். சரியா? இவங்க 3 பேரில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான, அதாவது இந்த தோட்டத்துக்கு பெஸ்ட்டான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். அதாவது செவலப்பையன் இருக்கான்ல அவன் தான். அவனை பற்றி நான் அடுத்துட்டு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு செவலக்குட்டி வளர்த்தேன். அது வளர்த்து ஒரு மாதமாக என்னமோ வச்சுருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இது மாதிரி வந்து டக்குன்னு இறந்து போச்சு. இதே கலரு இதே மாதிரியே இருக்கும். அதனால் அந்த செவலை கிடையாது, இது வேறு செவலை. சரியா? ஃபைனலாக வந்து இந்த 7 மாதத்தில் நீ வந்து இவ்வளோ தான் வேலை பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா இவ்வளோ தான் பார்க்க முடியும். அது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தோட்டத்துக்குள்ளே போய்ட்டோன்னா நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். ஒரே நாளையில் அடித்து வெட்டி முறிச்சிடலாம். கிட்டத்தட்ட 4 ஏக்கர் சும்மா இல்லையில் 5 சென்ட் 10 சென்ட்டுக்கே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். 4 ஏக்கர்ன்றப்போ மொத்த மட்டையும் அள்ளி வெளியில் போடணும். சரியா? அது போக கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் தண்ணி இதே ஃபுல்லாக பாய்ச்சணும். அதுக்கப்புறம் சுற்றி விழுகிற அந்த தேங்காய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து போடணும்.
அதை உரிக்கணும், அதை கொண்டு போய் கடையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது காலையில் நான் ஒரு 7:30 மணிக்கு 7 மணிக்கு கீரை உரிக்க ஆரம்பித்தேன்னா 8:30 மணி 9 மணி ஆயிரும் அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு. இதே மாதிரி சாயங்காலம் எனக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா கீரையில் வந்து செலவாகும். இதுக்கு இடையில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஆல்பம் மேலே இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன் எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆன்லைனில் நான் ஆக்டிவாக இல்லை, ஆஃப்லைனில் நான் என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். சரியா? அதனால் இனிமேல் நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.